வணக்கம் நண்பா, நான் உங்கள் PSB யூடியூபர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் கிரியேஷனுக்கு கொடுலார் அப்படின்ற வெப்சைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்றது ஃபுல் ப்ராசஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா PSB வெப் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர் சேனலுக்கு 11 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த 11 சப்ஸ்கிரைபருக்கும் என்னோட நன்றிகள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து கொடுலார் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ரெண்டு விதமான வேல நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போகலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு கொடுலார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணுற ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுலார் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கொடுலார் ஹோம் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து வெப்சைட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த பேஜில் வந்து நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து எல்லாமே ஃபில்லிடாக காமிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப் பேஜுக்கு வந்துருச்சு. சைன் அப் பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் கொடுலார் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்கு, பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டு. ஸோ ரெண்டுமே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துருச்சு. கீழே வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கொடுலார் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுலார் டுட்டோரியலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் WordPress-ஐ பற்றி நான் பேச போகிறேன். ஸோ WordPress-ல எப்படி சைன் அப் பண்ணுறது ஃப்ரீயாக, அதாவது இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனே நம்மளுக்கு போதுமானது. ஸோ அதனால் ஃப்ரீயாக நம்ம எப்படி WordPress-ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடுலாரில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் ப்ராசஸாக நம்ம பார்த்துருக்கோம். அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது முதற்கொண்டு நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.